என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த பூபதி? இந்த விக்ரமாதித்த உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். உங்க உயிர் போறது இப்ப பிரச்சனை இல்லைங்க. இந்த கல்யாணம் நடந்தா நம்ம பையன் உயிர் தான் போகும். டேய் புருஷோத்தமா, அப்பாவோட மந்திர சக்திகளை நம்பிக்கை இல்லையாடா உனக்கு? இல்லையா? கவுத்திட்டியேடா மவனே. மவனே, மந்திரம் இல்ல தந்திரம், தந்திரம் இல்ல எந்திரம், எதையாவது செஞ்சு உனக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணியே தீர்வண்டா. மகனே, சர்பத்துல கொஞ்சம் சேமியா போட்டு வாங்கி தரேன் வாடா. புருஷு, எனக்கு ஒரே ஒரு புள்ளையடா நீ. அம்மாவை ஏன்டா இப்படி வேதனைப்படுத்துற? நீங்கள தவிக்க விட்டுட்டு போயிடாதடா. பாருடா கண்ணா, பாரு, இந்த கயிறு உடம்புக்கு தாங்காதுடா. வந்துடுறா வந்துடுறா வந்துடுறா. ஐயோ எல்லாமே வாடா தங்கம். நிறுத்துறா. என்ன வெறுப்பாத்திரியா? வெறுப்பாத்திரியா? நான் டென்ஷன் ஆயிடுவேன்டா. இங்க வாங்கடா. டேய் இங்க பாருங்கடா கூத்த. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் இவரும் லவ் பண்றாங்களா. அதனால எங்க அப்பாட்ட அந்த கல்யாணத்தை வாடான்னு சொல்லணுமாவா? எப்படி இருக்கு? ஏய், காதலிச்ச, சுத்துன, கட்டி புடிச்ச, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அத்தோட விட்டுரு. இது மேரேஜ், அடுத்த ஸ்டேஜ். டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்ண என் மகனுக்கும் உங்க மகளுக்கும் நான் சொன்ன இடத்துல சொன்ன முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். என்ன, என் குடும்பத்துக்கு கொஞ்சம் அசிங்கம். பணத்தாலதான் அசிங்கத்தை மூடி மறைக்க முடியும், வேற வழி இல்ல. என்ன வேணாலும் செய்யற. சொத்து எனக்கு பெருசு இல்ல. என் மகன் சந்தோஷமா வாழணும். அவ என் உயிர். அப்ப சரி. மாப்பிள்ளைக்கு மன வருத்தம் ஏதாவது? அவ ஏன் புள்ள ராசேந்திரா. ராசேந்திரா, எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்துடுறேன். ஹாய் டாட். டேய் உன் மாமனாரு. ஹாய். எவனோ சொன்னானே, நீ வருத்தப்படாத. என்ன, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கெட்ட பேரு, அவ்வளவுதான். அதுக்கு பரிகாரமா எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி தர்றதா முடிவு பண்ணிருக்கு. திருப்தி தானே? உங்க இஷ்டம். அப்ப எல்லாம் பேசினபடி வாங்க. வர மாப்பிள்ள. என்னங்க கூப்பிட்டீங்களா? என் மகளை காதலிக்கிறேன்னு அந்த மாப்பிள்ளை பையன்கிட்ட போய் சொல்லியிருக்கான் அவன் மகன். என்கிட்ட வேலை பார்த்து என்கிட்ட சம்பளம் வாங்கி எனக்கே துரோகம் பண்றீங்களா? தின்ன சோத்துக்கு நன்றி இருந்தா உன் மகன் கிட்ட சொல்லி வை. வாரிசுக்கு ஒன்னே ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன்னு பார்க்க மாட்டேன், சுட்டு பொசுக்கிடுவேன். டேய் சொல்றா. நான் உன்னை காதலிக்கல. சொல்றா. நான் உன்னை மறந்துட்டேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ. எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அழாதடா, அழாத. டேய் வாடா வாடா. சித்துவை எங்கேயாவது பாத்தியாப்பா? சித்துவை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு அங்கிள். காலேஜுக்கும் வரல, படிக்க பிடிக்கல, மிலிட்டரியில போய் சேர போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு நினைச்சேன். ஏதாவது ப்ராப்ளம் அங்கிள்?
சித்து சித்து எங்கப்பா போன எங்க போன சித்து 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 என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் யாருன்னு தெரியுதா? திவ்யா ராத்திரி முழுக்க சுத்தி சுத்தி வந்து காதலிச்சுட்டு ஒரு நாள் பட்ட பகல்ல வந்து மறந்துட்டேன்னு சொன்னேன். மறந்துட்டியா? உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைல்ல. அப்புறம் என்ன? நிம்மதியா தூங்கு. தூங்குடா. திவ்யா 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 விஜய கல்யாணம் பண்ணதுல இருந்து வெட்டு குத்து அடி தடி எல்லாத்தையுமே விட்டாச்சு. என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நீ புறப்படு சித்து. சித்து நில்ல. இத பாருங்க, உண்மையிலேயே என் மேல அன்பு இருக்கா இல்லையா? விஜய், இந்த உலகம் சிறுசுமா சிறுசு. ஆனா நான் உன் மேல வச்சிருக்க காதல் இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசுமா பெருசு. அப்படின்னா சித்துவுக்கு நீங்க உதவணும். அண்ணி சொன்னா நான் ரெடி. நானும் ரெடி. டேய், நாம எல்லாருமே ரெடி. மகனே, அந்த நர்சு விஷயத்தை எவனும் பார்க்கல. எல்லாம் பர்ஃபெக்ட்டா முடிச்சாச்சு. கல்யாணம் முடிகிற வரையும் கூடவே பாதுகாப்பா இருக்கு. முதலாளி கல்யாணம் நடக்காது, பெரிய ஆபத்து வந்துருச்சு. என்னடா என்னாச்சு? ஐயா, அந்த மந்திரவாதி விக்ரமாயிட்ட அவன் பையனுக்கு திவ்யமா கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான். அவனும் இதே மாதிரி ஏகப்பட்ட அடியாட்கள் சேர்த்து வச்சிருக்கான். அவன் மந்திரத்தின் முன்னாடி இவனுக்கு வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. என் மகனுக்கும் பூபதி பாண்டிய மகளுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதை தடுக்க எவன் குறுக்க வந்தாலும் அடிச்சு துரத்தணும். இந்தா வாங்கிக்க. உங்க மகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தாச்சுன்னு நினைச்சுங்க. பணம் எங்க கைக்கு வந்துட்டா வெற்றி உங்க கைக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். டேய், கை நீட்டி பணத்தை வாங்கிட்டோம். இப்பவே இந்த வேலைய நாம எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எங்க உயிரை கொடுத்தாவது எப்படியாவது காரியத்தை முடிப்போம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உங்கள நீங்க எப்படிப்பட்ட துரோகிங்கன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. உங்களை நம்பி வந்தது ஏன் தப்பு? உங்களுக்கெல்லாம் ரெண்டு முகங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. அண்ணி, எங்களுக்கு பல முகங்கள் இருக்கு. இப்ப நீ பாத்துட்டு இருக்கே, இது மூணாவது முகம். போக போக எல்லா முகத்தையும் பாப்பீங்க. நல்லா பாத்துங்கடா. இதுதான் கல்யாண மண்டபம். இதுதான் பொண்ணு இருக்கிற ரூம். என் மகனும் என் பொண்டாட்டியும் நம்ம அடியாட்களோட முன் வழியா போய் நான் தகராறு பண்ணுவேன். ஓகே பாஸ். மீதி இருக்கிற நம்ம ஆட்கள் பின் வழியா போய் பொண்ணை கடத்திட்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துடணும். எங்க வடை பாயசத்தோட கல்யாணம் முடிஞ்சோட சாப்பாடு ரெடியா இருக்கும்ல? கேப்பங்குழு கிண்டி வைக்க சொல்லி இருக்கு. நம்ம திட்டத்துக்கு எதிராக எவன் வந்தாலும் கைய காலை எடுங்கடா. முடியலையா தலையே தூக்குங்கடா. இது மயக்க மருந்து கலந்த உபூதி. மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவும் ஆளுக்கு ஒண்ணு கைவசம் இருக்கட்டும். அப்பா, என்னப்பா இது மாரியம்மன் கோயில் விபூதி தானே? ஓடா கிறுக்கு புள்ள பாயமா உனே. அதுக்குள்ள மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ?